ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனிமி தமிழன். ஸோ இந்த வீடியோலேருந்து நாம டீமன் ஸ்லேயர் சீசன் 4 ஹஷ்ரா ட்ரைனிங் ஆர்க்கோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ யாராவது நம்ம வீடியோ பார்க்குறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட ஃபர்ஸ்ட் சீனில் வந்து டமாயோ கிட்ட வந்து உபியாஸ்கியோட க்ரோ பேசுகிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ அந்த க்ரோ வந்து நம்ம நைட் நேரத்தில் வந்து ஜன்னலாக திறந்து வச்சுட்டு இருக்க வேணாம், அது சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி உன்னோட ஹெல்ப் வந்து எங்கள் டீமன் ஸ்லேயர் காப்ஸ்க்கு தேவை அப்படின்னு கேட்கும்போதே கரெக்டாக டமாயோ இருந்துக்கிட்டு யுசிரோ எங்கே அப்படின்னு கேட்கும்போது, யுசிரோ வந்து என்னத்துக்கு நான் வந்து தெரிஞ்சு அவன் வேகமாக ஓடி வந்துட்டு இருப்பான், அதுக்குள்ளே நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். அப்போ அந்த க்ரோ என்ன சொல்லுதுன்னா, நெசுகோனால் வந்து இந்த மாதிரி சன்னை ஓவர் கம் பண்ண முடியாதனால நெசுகோ பற்றி இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆள் தேவை. ஆல்ரெடி எங்களோட டீமன் ஸ்லேயர் காப்ஸில் வந்து ஒரு ஹசிராக்கு இதை பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறையாவே இருக்குது. ஸோ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் வந்து முசானை கொலை பண்ணுறக்கு ஒரு நல்ல சொல்யூஷனை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உபியாஸ்கியோட க்ரோ வந்து பார்த்தீங்கன்னா பறந்து போயிடுது. அப்போ டமாயோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பயமாக இருக்குது. ஏன்னா வந்து என்னதான் இருந்தாலும் நம்ம டமாயோவும் அந்த யுசிரோவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீமன் தான். ஸோ அப்படியே இருந்தாலும் எப்படி 2 பேர்த்தினாலையும் ஹசிராஸோட ஹெட் குவார்ட்டர்ஸில் போய் ஒர்க் பண்ண முடியும்னு சொல்லிட்டு லைட்டாக பயப்படுறாங்க. அப்போ யுசிரோ வந்து பார்த்தீங்கன்னா ஓடி வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு வந்து டமாயோட்ட கேட்கும்போது, எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம 2 பேரும் சேர்ந்து டீமன் ஸ்லேயர் காப்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸில் போய் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னதுமே வந்து யுசிரோ ஷாக் ஆயிடும். இருந்தாலும் 2 பேர் சேர்ந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணி ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஜிரோ தான் காமிக்கிறாங்க. டான்ஜிரோ வந்து உபியாஸ்கி எழுதின லெட்டரை தான் வந்து படித்து பார்த்துட்டு இருக்கான். அந்த லெட்டரில் வந்து உபியாஸ்கி என்ன சொல்கிறாங்கன்னா, என் கண்டிஷன் வந்து இப்போ ரொம்பவே மோசமாயிடுச்சு, என்னால் பேசக்கூட முடியல, அதனால தான் வந்து ஒரு லெட்டரை வந்து நான் உனக்கு அனுப்பிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் வந்து உபியாஸ்கி என்ன மென்ஷன் பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி கியூ கிட்ட வந்து பேசணும் போல தான் இருக்குது, ஆனால் வந்து அவன் எப்போவுமே வந்து தனிமையிலேயே இருக்கிறான். ஸோ நீ தான் எப்படியாச்சும் போய் அவனை ஹெல்ப் பண்ணி அவன் ஹசிரா ட்ரைனிங்கில் வந்து அவனை பங்கேற்றுக்க வைக்கணும், அவனோட பங்கு வந்து ரொம்பவே முக்கியமாகவே இருக்குது, ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ நீ தான் வந்து எப்படியாச்சும் அவனை வர வைக்கணும்னு சொல்லிட்டு டான்ஜிரோ கிட்ட சொல்கிறாரு. அப்புறம் டான்ஜிரோ வந்து காலையில் வந்து கியூவை மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறான். அப்போ வந்து ஆஓய் வந்து என்ன சொல்கிறான்னா, எங்கே போகிறேன் அப்படின்னு கேட்கும்போது, நான் ஒரு பர்சனை வந்து மீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஜிரோ சொல்கிறான். அவளும் வந்து சரி போய் மீட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக டான்ஜிரோ வந்து ஒரு கேள்வி கேட்குறான். அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், இந்த மாதிரி ஒரு தனிமையாக இருக்கிற பர்சன்ட்டை போய் நீங்கள் தனிமையாக இல்லைன்னு எப்படி அவன்கிட்ட போய் சொல்ல முடியும்னு கேட்கும்போது, அது எனக்கு தெரியாது, ஆனால் நான் வேணால் ஒனிகிரி வந்து சமைச்சிருக்கேன், ஸோ நீயும் அந்த பர்சன் யாரும் போய் மீட் பண்ணியோ 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுங்க, எல்லாமே சரியாயிடும்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பி வைக்கிறா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஜிரோ வந்து கியூவோட வாசலில் தான் நின்றுக்கிட்டு கியூசான் வந்து பார்த்தீங்கன்னா கத்திக்கினே இருக்கிறான். ஆனால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கியூ வந்து அமைதியாகவே தான் உட்காந்துருக்காரு. டான்ஜிரோ ரொம்ப நேரமாக வெளியில் நின்று கத்திக்கிட்டே இருந்தால் உள்ளேருந்து எந்த பதிலும் வரனால டான்ஜிரோவே வந்து உள்ளே வந்துட்டான். உள்ளே வந்த டான்ஜிரோ கியூ கிட்ட வந்து இந்த மாதிரி எல்லா ஹசிராஸுமே வந்து ட்ரைனிங்கில் இருக்காங்க, ஸோ நீங்களும் வந்து ட்ரைனிங்க்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு கியூ வந்து பார்த்தீங்கன்னா எந்த பதிலும் சொல்லாமல் வந்து டேரக்டாக வந்து டான்ஜிரோ கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. நீ ஏன் வந்து வாட்டர் ப்ரீத்திங்கை வந்து முன்னே மாஸ்டர் பண்ணல அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு டான்ஜிரோ என்ன சொன்னான்னா, ஒரு டீமன் ஸ்லேயரால் வந்து 2 ப்ரீத்திங்கை வந்து மாஸ்டர் பண்ண முடியும், ஸோ அதனால தான் நான் அப்படி பண்ணேன், என்ன எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க சாரின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு கியூ என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி இப்போ இருக்க நிலமையில வந்து ஒரு புது வாட்டர் ஹசிரா வந்து தேவைப்படுது, அதனால் நீ வேறு ஏதாச்சும் ஹசிரா கிட்ட ட்ரைனிங் எடுத்து கற்றுக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அதுக்கு டான்ஜிரோ இருந்துக்கிட்டு நீங்கள் தானே வாட்டர் ஹசிரான்னு கேட்கும்போது, கியூ இருந்துக்கிட்டு இல்லை நான் வாட்டர் ஹசிராவே கிடையாது, எனக்கு ஹசிரா இருக்க வந்து ஒரு தகுதியே இல்லைன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சோகமாக இருந்துச்சு கிளம்பிடுறாரு. அன்னைக்கு சாயங்காலமே டான்ஜிரோ வந்து கியூவோட ரூமுக்கு முன்னாடி ஆவோய் செஞ்சு கொடுத்த ஒனிகிரி வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கேன், நீங்கள் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டு அவன் வந்து கிளம்பிடுறான். அப்படியே காலையில் வந்து கியூசான் வந்து பார்த்தீங்கன்னா வெளில வந்து பார்க்குற டான்ஜிரோ வந்து அங்கேயே தான் தூங்கிட்டு இருக்கான். டான்ஜிரோ வந்துச்சு குட் மார்னிங் கியூசான்னு சொல்கிறான். அவர் எதுவுமே கண்டுக்காமல் வெளில நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ அந்த காலையிலேருந்து நம்ம டான்ஜிரோ வந்து பார்த்தீங்கன்னா கியூ எங்கெங்கெல்லாம் போகிறானோ பின்னாடியே போயிட்டு எனக்கு வந்து ட்ரைனிங் சொல்லிக் கொடுங்க வந்து பார்த்தீங்கன்னா விடாமல் கெஞ்சிக்கிட்டே இருக்கிறான், ஒவ்வொரு நாளும் விடாமல். அது வந்து பார்த்தீங்கன்னா கியூக்கு ரொம்பவே பிடிக்காமே போயிடுது, அவன் ரொம்ப சலிச்சு போயிடுறான். ஸோ அதுக்கு கியூ வந்து பார்த்தீங்கன்னா சரி இவ்வளோ கேட்குறானே சொல்லிட்டு நம்ம நச்சல் போகிறதுக்கு நம்ம வந்து அட்லீஸ்ட் உனக்கு ஆன்சர் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதுக்கு கியூ என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி நான் ஃபைனல் எக்ஸாம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு கேட்கும்போது டான்ஜிரோ வந்து ஷாக் ஆகி டீமன் ஸ்லேயர்ஸோட ஃபைனல் எக்ஸாமில் சொல்லும்போது அதுக்கு வந்து ஆமான்னு சொல்கிறான். ஸோ அப்போ தான் வந்து கியூவோட ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. ஸோ கியூவோட ஃப்ளாஷ்பேக்கில் வந்து கியூவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு வேறு யாருமே இல்லை, சபிட்டோ தான். ஸோ சபிட்டோவும் கியூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஏன்னா 2 பேத்துக்குமே வந்து தனிமையாக இருக்க ரொம்பவே பிடிக்கும். ஸோ 2 பேருமே வந்து சின்ன வயசுலேருந்து ஜாலியாக தான் இருக்கிறாங்க. ஸோ அப்போ கியூ வந்து இந்த மாதிரி சபிட்டோவை பற்றி சொல்கிறாரு. சபிட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமன் ஸ்லேயர். அவன் வந்து கிட்டத்தட்ட ஃபைனல் எக்ஸாம்ஸில் வந்து கிட்டத்தட்ட எல்லா டீமனுமே வந்து பார்த்தீங்கன்னா சாகடிச்சான். ஆனால் கியூ வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஃபைனல் எக்ஸாம்ஸில் வந்த மொதல் டீமனே வந்து பார்த்தீங்கன்னா அவனால் வந்து தோக்கடிக்க முடியல. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட சாகிற நிலைமைக்கு போயிடறான். அப்போ தான் வந்து சபிட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அங்கே இருக்க எல்லா டீமன் ஸ்லேயர்ஸோட உயிரை வந்து பார்த்தீங்கன்னா அவன் தான் காப்பாற்றுறான். அதே மாதிரி கியூவோட உயிரை காப்பாற்றி அந்த டீமனையும் வந்து பார்த்தீங்கன்னா சபிட்டோ கொண்டுடுறான். சபிட்டோ கியூவை வந்து அதே இடத்துல விட்டுட்டு இன்னொரு டீமன் ஸ்லேயரை வந்து காப்பாற்றுறதுக்காக வந்து சபிட்டோ வந்து கிளம்பிடுறான். ஆனால் நம்மளோட கியூவோட நிலைமை வந்து ரொம்பவே மோசமாக இருந்ததுனால கியூ வந்து பார்த்தோன்னா அதே இடத்துல வந்து மயக்கம் போட்டுடுறான்.
ஸோ அப்போ மயக்கம் போட்டவன் 7 நாள் கழிச்சு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்போ அந்த எக்ஸாம் முடிஞ்சோ அன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா கண் முழிச்சு பார்க்குறான். என்னன்னு பார்த்தா அன்னைக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிட்டாங்க எக்ஸப்ட் சபிட்டோ. சபிட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இறந்துடுறான், என்னன்னே தெரியல. ஸோ அப்போ கியூக்கு என்ன தோணுச்சுன்னா, கியூ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனல் எக்ஸாம்ஸில் வந்து ஒரு டீமனை கூட கொல்லலை. ஸோ அவன் எப்படி பாஸ் ஆகி இந்த அளவுக்கு ஒரு அசிலாவாக மாற முடியும்? ஆனால் சபிட்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட திறமை வந்து நிறையவே இருந்துச்சு. அவன் அன்றைக்கி செத்துட்டான். ஸோ இதெல்லாம் நம்மளால தான் நடந்தது, நம்ம தான் அந்த இடத்துல செத்துருக்கணும், சபிட்டோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாகவே அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் சுற்றிட்டு இருக்கான். ஸோ கியூவோட ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்து டான்ஜரோட புரிஞ்சுக்க முடியாது. ஸோ டான்ஜரோ வந்து பார்த்தீங்கன்னா அவனால ஒரு டீமன் ஸ்லேயராக ஆகிறதுக்கு முக்கியமான காரணமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சபிட்டோவோட ஒரு கோஸ்ட்டு தான். ஸோ சபிட்டோட கோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டான்ஜரோக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் அவனோட தடைக்கலை வந்து மீந்தி வரக்கு. சபிட்டோட ஃப்ளாஷ்பேக் கேட்டோடனே டான்ஜரோக்கு வந்து ரெங்கோக்கோட ஞாபகம் தான் வந்து. ஸோ நமக்கே தெரியும் ரெங்கோக்கு தான் வந்து அக்காசாவை ஃபைட் பண்ணி எல்லாத்தையுமே வந்து காப்பாற்றினாரு. ஸோ அப்போவே நம்ம டான்ஜரோ புரிஞ்சுக்கிறோம். ஸோ சபிட்டோ மாதிரி ரெங்கோக்கு மாதிரி நம்மளால் ஆக முடியலனாலும் அட்லீஸ்ட் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு டான்ஜரோ வந்து யோசிக்கிறான். டான்ஜரோ வந்து கியூ கிட்ட இருந்துக்கிட்டு ஏன் நீங்கள் சபிட்டோவோட வழியிலேயே நீங்களும் போகக்கூடாது, நீங்களே எல்லாத்தையுமே காப்பாற்றலாமே அப்படின்னு யோசிக்கும் போது தான் கியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா உன்னியர் ஃப்ளாஷ்பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வருது. அந்த ஃப்ளாஷ்பேக் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சபிட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கியூவை வந்து அடிச்சிடறான். ஏன்னா கியூ எப்பவுமே வந்துட்டு அக்கா செத்துருக்கக்கூடாது, நான் தான் செத்துருக்கணும், அக்கா தேவையில்லாமல் வந்து அவங்க உயிரை பணைய விட்டு என்னை காப்பாற்றிட்டாங்க அந்த டீமன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே சபிட்டோட சொல்லியே இருப்பான். அது வந்து சபிட்டோக்கு பிடிக்காம ஏன் நீ எப்பவுமே அப்படி பார்க்குற, உங்கள் அக்கா வந்து அவங்க உயிர் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு உன்னை காப்பாற்றிருக்காங்க. ஸோ நீ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீ ஒரு பெரிய டீமன் ஸ்லேயராக நீ மாறணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கியூவை வந்து மோட்டிவேட் பண்ணுவான். ஸோ இந்த ஃப்ளாஷ்பேக் வந்து நம்ம கியூவோட மைண்டில் பாஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ நம்ம கண்டிப்பாக வந்து அசிரா ட்ரைனிங்கில் வந்து நம்ம ஈடுபடணும்னு சொல்லி இப்போ தான் அவனுக்கே புரியுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து கியூ வந்து பார்த்தீங்கன்னா சபிட்டோ கிட்ட பண்ண ப்ராமிஸ், அப்புறம் சபிட்டோ இறந்ததுக்கப்புறம் அவன் அழுதது, அவங்க அக்கா இறந்தது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அவன் யோசிச்சு பார்க்குறான். யோசிச்சு பார்த்துட்டு கடைசியாக வந்து டான்ஜரோ கிட்ட நான் வந்து அசிரா ட்ரைனிங்கில் வந்து ஜாயின் பண்ணுறேன், நான் வந்து ட்ரெயின் பண்ணுறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஒத்துப்பான். ஆனால் கியூ வந்து பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்கிறக்குள்ளேயே வந்து டான்ஜரோ உண்மையாக ரெடியாக யோசிக்க ஆரம்பிச்சிடறான். எப்படி இருந்தாலும் கியூ வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்ல போகிறாரு. அதனால் வந்து நம்ம 2 பேருமே வந்து ஒரு சாப்பாட்டு போட்டி வச்சுக்கலாம், அதில் எப்படியோ நான் ஜெயிச்சிட்டேன், நான் வந்து நீங்கள் எனக்கு ட்ரைனிங் சொல்லி கொடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேவலமான ஐடியாவை சொல்லுவான். அப்படியே சீனை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நமக்கு கியூ வந்து பார்த்தீங்கன்னா சரின்னு வந்து டான்ஜரோ கிட்ட சொல்லிட்டாரு ட்ரைனிங்காக. அதுக்கப்புறமா கியூ வந்து டான்ஜரோ கிட்ட என்ன கேட்குறான்னா, இந்த மாதிரி எல்லாருமே வந்து எல்லா சிராஸுமே வந்து ட்ரைனிங்கில் இருக்காங்க, ஆனால் ஷினோபுவை பற்றி எனக்கு எந்த டீட்டெயில்ஸும் கிடைக்கல, என்னன்னு தெரியுமான்னு கேட்கும்போது கரெக்டாக ஷினோபுவை காமிக்கிறாங்க. ஷினோபு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவமாக இருக்கா. அதனால் நான் கோவமாக இருக்கக்கூடாது, நான் எமோஷன்ஸ் வந்து கட்டுப்பிடிக்கணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டுருக்கா அவங்க அக்காவை பற்றி. ஷினோபு வந்து மும்முரமாக ப்ரே பண்ணிருக்கும் போது கரெக்டாக பின்னாடி வந்து கனாவோ வரா. கனாவோ வந்து என்ன கேட்குறான்னா, நான் வந்து வின் ஹசிராவாக மாற போகிறேன், ஸோ அதனால் உங்களோட ட்ரைனிங் வந்து எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷினோபு கிட்டே கேட்குறா. அதுக்கு ஷினோபு இருந்துக்கிட்டு என்னால் ட்ரைனிங் கொடுக்க முடியாதுன்னு கேட்கும்போது டமோவை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கெஞ்சி கேட்குறா. அதுக்கப்புறமா வந்து ஷினோபு வந்து பார்த்தீங்கன்னா டமோவை கூப்பிட்டு உட்கார வச்சு நான் வந்து எங்களோட அக்காவை கதையை பற்றி உனக்கு சொல்ல போகிறேன், கூடவே வந்து எங்கள் அக்காவை கொண்ட டீமன் வந்து எப்படி கொல்லணும்னு உன்ட்ட சொல்லி தர போகிறேன்னு சொல்லிட்டு நீ கேளுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் சொல்ல ஆரம்பிக்கிறா. அங்கேயே இந்த எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. ஸோ இந்த எபிசோடு அந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் கடைசி 6 மாதமாக நம்ம சேனலில் வந்து எந்த வீடியோ வரல, ஸோ அதுக்கு முழுசாக சாரி கேட்டுக்கிறேன். ஸோ இனிமேலேருந்து கண்டினியூஸாக வந்து எல்லா அனிமீஸ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து நான் போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.